வக்ஃபு என்பது வெறும் முஸ்லிம்களுடைய பயன்பாட்டுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பினர்களுடைய பயன்பாட்டுக்கும் செய்யப்படக்கூடிய ஒரு அறக்கட்டளை. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த, அதாவது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அர்த்த ராத்திரியில் நிறைவேற்றப்பட்ட இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற பல உரிமைகளை அபகரிக்கின்றது. ஒரு சொத்தை அது நீண்டகால பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு வக்ஃபு நிறுவனமாக இருக்கலாம். அது பயன்பாட்டின் காரணமாக காலங்காலமாக அது வக்ஃபாக இருக்கலாம். இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், அத்துணை வக்ஃபுகளும் ஒன்றிய அரசு உருவாக்கக்கூடிய ஒரு போர்ட்டலில் அதை மீள்பதிவு செய்ய வேண்டும், ஆவணங்களோடு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஆவணங்களோடு பதிவு செய்வதற்கு எந்த ஆவணங்களும் இருக்காது. இது வெறும் பள்ளிவாசல்களுக்கு மட்டுமல்ல, நம்ம ஊரில் பாரம்பரியமாக பன்னெண்டு காலமாக இருக்கக்கூடிய கோயில்களாக இருக்கட்டும் அல்லது தேவாலயங்களாக இருக்கட்டும், எதுக்குமே நீங்கள் ஆவணம் கேட்டிங்கன்னா ஆவணம் இருக்காது. இது போன்ற வழிபாட்டு தலங்களை, முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை அபகரிக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. இந்த வக்ஃபு சட்டம் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட், ஒரு சிறப்பு சட்டம். இந்த சிறப்பு சட்டங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சிறப்பு சட்டங்களுக்கெல்லாம் லிமிட்டேஷன் ஆக்ட், கால வரைமுறை சட்டம் பொருந்தாது. எப்போ வேண்டாலும் அது தொடர்பான ஒரு பிரச்சனையில் வழக்கு தொடுக்கலாம். ஆனால் இந்த திருத்த சட்டத்தில் அந்த லிமிட்டேஷன் ஆக்டை வக்ஃபு சட்டத்துக்கு பொருந்தாது என்று திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி அதில் பெரிய ஒரு வேடிக்கை என்னென்னா, மத்திய வக்ஃபு கவுன்சிலையும் மாநில வக்ஃபு கவுன்சிலையும் முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. சரி, சேர்ப்போம். அதே நேரத்தில் இதுவரைக்கும் வக்ஃபுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் தானமாக வழங்கலாம் என்று இருந்த அந்த விதிமுறையை தூக்கிவிட்டார்கள். ஏராளமான முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்திருக்கின்றார்கள். முஸ்லீம்களால் பலன் பெற்றவர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கோ அல்லது ஒரு மதர்சாவுக்கோ தானம் வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் அது இருக்குது. ஆனால் இனி முஸ்லீம் அல்லாதவர்கள் தானம் வழங்கக்கூடாது என்று இந்த சட்டத்தில் கொண்டு வந்து விட்டது. ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்வது என்பது எவ்வளவு பாரபட்சமுடன் ஓர வஞ்சனையுடன் ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவே தான் நாடு முழுவதும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக 3 மாதங்கள் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு விழிப்புணர்வு கூட்டங்கள், அதே போல் பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் 13ஆம் தேதி சென்னையில், தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். சென்னையில் மட்டுமல்ல, கோவையில், மதுரையில், திருச்சியில், திருநெல்வேலியில், வாணியம்பாடியிலையும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கின்றது. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் பாஜகவும் அதுடன் சேர்ந்த வெகு சில கட்சிகள் மட்டும்தான் எதிர்த்தார்கள். பெரும்பாலும் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அது கொண்டு வரப்பட்ட போது மக்களவையிலும் எதிர்த்திருக்கிறார்கள், மாநிலங்களவையிலும் எதிர்த்திருக்கிறார்கள். அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் கூட இந்த சேவ் வக்ஃப், சேவ் கான்ஸ்டிடியூஷன், வக்ஃபை காப்பாற்றுவோம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு கொள்ளவிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அவர்கள் வழியாக குடியரசுத் தலைவருக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய மகஜர்களை நாங்கள் அனுப்பவிருக்கின்றோம். அதே போல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேஜை மாநாடு, இது தொடர்பாக பலதரப்பட்டவர்களுடன் நடத்தவிருக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேவ் வக்ஃப், சேவ் கான்ஸ்டிடியூஷன் மூவ்மெண்ட், வக்ஃபை காப்பாற்றுவோம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் இயக்கத்தின் சார்பாக நடைபெறவிருக்கிறது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.